வணக்கம். புதிய முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் என்னுடைய உரையை எவ்வளோ ஷார்ட்டாக வைக்க முடியுமா வைக்கணும்னு விரும்புகிறேன். பிகாஸ் நான் விஜய் அல்ல, நான் எவ்வளோ பேசினாலும் மக்கள் கேட்குறதுக்கு. ஓகே, ஸோ உங்களோட உரையில் நான் ஒரு முக்கியமான சில அம்சங்களை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஜெயிச்சிட்டோண்டா, இனிமேல் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதை இத்தோடு மறந்துருங்கன்ட்டுன்னு. முதல்வருக்கு முதலில் நான் இந்த கோரிக்கையை தங்களுக்கு வைக்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா எனக்கு நீங்கள் பேசின விதத்தில் ஒரு ஆக்ரோஷம் தெரிஞ்சதே தவிர ஒரு உணர்ச்சி பொங்க நீங்கள் பேசின மாதிரி எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி கண்டிப்பாக நானும் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலி டிஎம்கே ஏடிஎம்கே தானே 60 வருஷமாக இருக்காங்க, இன்னொரு ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சது உண்டு. ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சது கிடையாது. நான் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கண்டிப்பாக இந்த தடவை அமர்வீர்கள் அப்படின்ற ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். ஆக்சுவலி அந்த நம்பிக்கைக்கு ஒருபடி அதிகமாகவே போயிட்டீங்க. எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேக்கு எதிர் ஓட்டு விழுந்திருக்கு, எதிர் ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்குன்னு. கண்டிப்பாக கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கேயோட எதிர் ஓட்டு உங்களுக்கு விழவில்லை. உங்களுக்கு உங்களோட ஓட்டு விழுந்திருக்கு. உங்கள் ரசிகர்களோட ஓட்டு தான் மேக்சிமம் விழுந்திருக்கு. நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி, நீங்கள் கொடுத்த கன்ஃபஷன் மாதிரியே என்னுடைய குட்டி நண்பிகளா, குட்டி நண்பாகளா, அவன் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன்னு குட்டி குட்டி பசங்களுக்கு ஓட்டு பிரச்சாரம் பண்ணினீங்க இல்லையா? அவங்களோட தாத்தா பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி, தாத்தா நீங்கள் எனக்கு ஓட்டு பண்ணி, ஏன்னா பேரம் பேத்திக்கு கேட்குறதெல்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்க. ஒரு பக்கம் ரசிகர் பட்டாளம், அற்புதமான பட்டாளம் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களோட ஓட்டு, அதே மாதிரி பேரம் பேத்திங்கெல்லாம் சொல்கிறது கேட்டு போடுற அப்பா தாத்தாக்கள் பாட்டிக்கள் அம்மாக்களோட ஓட்டு. இது டிஎம்கே ஏடிஎம்கேவோட எதிர் ஓட்டு கிடையாது. அதுக்கு ஒரே ப்ரூஃபு, நீங்கள் என்ன 55% ஓட்டு வாங்கியா சிஎம் ஆகிட்டீங்க? இல்லையே, 35% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து தான் மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ், தட் இஸ் மோர் தென் 50%. 85% ஓட்டு விழுந்திருக்குன்னா நீங்கள் 35%னா அவங்க 55% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி 55லேருந்து 60% மக்களுக்கு நீங்கள் முதலமைச்சராக வரதில் அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் இல்லை. அதுதான் உண்மை. ஓகே, பட் இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. கண்டிப்பாக ஒரு தமிழனா, ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா ஆட்சி நடத்தணும்னு மனசார நான் விரும்புகிறேன். ஆக்சுவலி ஓகே, நீங்கள் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டிங்க, சிங்கப்பெண் கையெழுத்து போட்டிங்க. இந்த மின்சாரத்தை பற்றி ஒன்று சொல்லியிருக்கீங்களே, அதில் எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு புரியல. 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த 200 யூனிட் மின்சாரம் கிடையாது. 500க்குள்ளே இருந்தால் 200 யூனிட் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த 100 கேன்சல் ஆகிடுச்சா? ஆக்சுவலி 500க்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வாட் அபவுட் தி 100 ப்ரீவியஸ்லி? அது கேன்சலா? ஸோ இதே மாதிரி பல விஷயங்கள் முன்னாடி கொண்டு வந்திருந்த சலுகைகள் நிறைய கேன்சல் ஆக போதா? வெள்ளை அறிக்கை விடுறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க, அவகாசம் கேட்டிருக்கீங்க. சார், இந்த 10 லட்சம் கோடின்றது நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுமே. ஆக்சுவலி அப்போவே உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் எப்படி இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இன்றைக்கி அவகாசம் கேட்குறீங்க எங்ககிட்ட. உங்களோட ரசிகர்கள் மட்டும் தமிழ்நாடு இல்லை சார், உங்களோட ரசிகர்களை விட பல மடங்கு பொதுமக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ரசிகர்களை வச்சு இன்றைக்கி உள்ளே வந்திருக்கீங்க. மற்ற பொதுமக்களையும் நீங்கள் ஈர்க்க வேண்டும், உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அது உங்களோட ஆட்சி எப்படி நடத்துகிறீங்க என்னன்றது தான். ஓகே, ரொம்ப அற்புதம். வெள்ளை அறிக்கையை வெளியில் விடுங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க என்னன்றதெல்லாமல் சொல்லுங்கள். நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, எப்படி ஆட்சி நடத்த போகிறீங்க அப்படின்றத. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லாட்சி தரணுன்ற விருப்பம் எனக்கும் இருக்குது. எல்லாம் வல்ல அந்த இறைவன் கண்டிப்பாக அந்த சக்தியை உங்களுக்கு வழங்கட்டும். தமிழ்நாடு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிற சக்தியை உங்களுக்கு தரட்டும். நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் தான் விஜய் தான் முதல்வர், இனிமேல் விஜய் இல்லைன்னா கிடையாது அப்படின்ற எண்ணம்லாம் எங்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நல்லாட்சியை கொடுங்க. நன்றி.